இன்றைக்கி நம்ம திருமணத்துக்கு அப்புறம் என்னோடய வாழ்க்கை ரொம்ப சுருங்கி போயிடுச்சு. நான் என்னதான் டிகிரி படிச்சிருந்தாலும், கோல்டு மெடல்லாம் வாங்கியிருந்தாலும், கிச்சனில் பாத்திரம் கழுவுற மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு பிடிச்ச லைஃப்பை நான் வாழ முடியல. எனக்கு நிறைய ட்ரீம்ஸ் இருந்தது. ஆனால் அதெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு இந்த ஃபேமிலிக்காக நான் வாழ்கிறேன். மனசில் இருக்கிற விஷயங்களை கூட என்னால் வெளியில் சொல்ல முடியல. அந்த மாதிரி நான் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கேன். அது மாதிரி நிறைய பெண்கள் சொல்கிறத நம்ம கேட்குறோம். கல்யாணம் ஆகாத சின்ன பொண்ணுங்க எல்லாம் நான் கல்யாணம் பண்ணிக்க விருப்பப்படலை, அதில் போய் நான் நுழைஞ்சிக்க ஆசைப்படலை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அதுக்கெல்லாம் என்ன காரணம்? உண்மையிலேயே இந்த மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறம் பெண்களோட வாழ்க்கை சுருங்கி போகிறதுக்கு இந்த பெண்கள் போன புகுந்த வீடு அந்த குடும்பம் தான் காரணமா, இல்லை சமூகம் காரணமா, இல்லை இந்திய கலாச்சாரம் காரணமா, இல்லை அந்த 4 பேர் காரணமா அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பேசலாம். இதெல்லாமே என்னோடய லைஃப்பில் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது, அப்புறம் என்னோட சொந்த கருத்து மட்டும்தான் நானே சிந்திச்சேன். அதனால் அந்த என்னோட கருத்தை சொல்கிறேன் அப்படிங்கிற ஒரு பார்வையில் மட்டும் இந்த வீடியோவை பாருங்கள். ஹாய் வெல்வெட்டீஸ், நான் உங்கள் மானஷா. என்னை எங்கள் வீட்டில் ஒரு பிராய்லர் கோழி மாதிரி தான் வளர்த்தாங்க. பிராய்லர் கோழிக்கு உயிர் இருக்குது, அதுக்கு ஒரு எண்ணங்கள் இருக்கும், சுயமரியாதை இருக்கும், விருப்பு வெறுப்பு இருக்கும், பிடிச்சது பிடிக்காதது இருக்கும், அதுக்குன்னு சுய சிந்தனை இருக்கும். அதெல்லாம் எதுவுமே தெரியாது. அதே மாதிரி அந்த கோழி பிரியாணி தானே ஆக போகுது, அதனால அது மேலே எதுக்காக அவ்வளோ அன்பு அக்கறை எல்லாம் காட்டணும்? அதே மாதிரி இந்த கோழி பெருசாரு சொல்ல உச்சது, அதே கோழி சின்னதாருக்கு சொல்ல உச்சது. அதே என்னையெல்லாம் பிடிக்கும் பொழுது பயங்கரமாக வலிக்குதுன்னு சொன்னால் உன்னை என்ன மைதா மாவுலையா பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி சிரிப்பாங்க. அவ்வளோதான் என்னோட வேல்யூ. அப்படி தான் நான் அந்த வீட்டில் வளர்ந்துட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு ஒரு பயங்கரமான ட்ரைனிங் போயிட்டே இருந்தது. என்னோடய 3 வயசுலேருந்து. 3 வயசு அப்படிங்கிறது குழந்தை பருவம் தானே. இன்னும் யாருமே எப்போதுமே ஒரு குழந்தையாக ட்ரீட் பண்ணதே இல்லை. ஒரு குழந்தையா ட்ரீட் பண்ணால் அது எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஃபீலிங் எனக்கு கிடைச்சதே இல்லை. எப்பயுமே நான் ஒரு வளர்ந்த பெரிய யார் வீட்டுக்கோ போகக்கூடிய ஒரு பார்சலாக தான் என்னை ட்ரீட் பண்ணாங்க. 3 வயசுலேருந்து வீட்டு வேலை, பெண் பிள்ளைன்னா அடக்கமாக இருக்கணும், பேசக்கூடாது, சிரிக்கக்கூடாது, சுற்றி இருக்கிற அவ்வளோ பேரும் நல்லவங்களா கெட்டவங்களானே தெரியாது, அவங்ககிட்டலாம் நல்ல பேர் எடுக்கணும், என்னை விட உயரமாக பெருசாக பெரியவங்க மாதிரி பார்க்குறதுக்கு தெரிஞ்சாங்க அப்படின்னா அவங்கக்கிட்டலாம் நான் மரியாதை கொடுக்கணும், அவங்க என்ன பண்ணாலும் என்ன சொன்னாலும் நம்ம வெளியில் சொல்லக்கூடாது, அவங்கள பற்றி அவமரியாதையாக பேசக்கூடாது. இதை தவிரவும் ஏரியாவில் சில டெரர் லேடிஸ் இருப்பாங்க தெரியுமா, எங்கே பார்த்தாலும் போய் சண்டை போடுறது, வம்பிழுத்துக்கிட்டு இருக்கிறது, அந்த மாதிரி சில லேடிஸையும் அப்பப்போ மீட் பண்ண வச்சு அவங்க பேசுகிற அந்த கடுமையான வார்த்தைகளை எல்லாம் என்னை கேட்க வைப்பாங்க. ஏன் அப்படின்னா அந்த மாதிரி ஹார்ஷான வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம கேட்டு வளர்ந்தாதான் ஃப்யூச்சரில் என்னோட மாமியாரோ இல்லை என்னோட ஹஸ்பண்டோ என்னை திட்டும் பொழுது எனக்கு வலிக்காது. அங்கே போயிட்டு சமைக்க தெரியல, வேலை செய்ய தெரியல, என்ன பொண்ணு வளர்த்துறாங்க கிட்ட நமக்கு இச்சின் ஆகிடும். அதான் அவங்க அத்தைக்கிட்ட ட்ரைனிங் அமைச்சிக்கிறேன். நம்ம சொன்னால் மதிக்க மாட்டா, அவங்க அத்தைக்காரி நல்லா முத்துவா. இவங்க ஏன் இந்த மாதிரி பேசுகிறாங்க, எனக்கு பிடிக்கல அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அவங்க பேசுகிறதுல பெருசாக தப்பில்லை, அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை, இதுக்கே நீ அழுதினா பின்னாடி இதெல்லாம் நீ எப்படி பார்க்க போகிற அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே கஷ்டம், இதுவே தேவையில்லாதது, இதில் நான் பின்னாடி வேற ஏன் இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு தோணும். பட் என்னால் அப்போ எதுவுமே பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா எனக்கு வேறு வழி இல்லை இல்லையா, நான் அந்த வீட்டில் இருந்து தான் ஆகணும். அப்படி தான் என்னோடய சைல்ட்ஹுட் டேஸ் போயிட்டு இருந்தது. இது மாதிரியே நான் வளர்ந்துட்டு வந்ததால் என்னாச்சு அப்படின்னா, ஸ்கூலில் என்னோடய சாப்பாடு எல்லோரும் வாங்கி சாப்பிட்டாங்க அப்படின்னா நான் பார்த்துட்டு பேசாமல் இருப்பேன், பசியோடு இருப்பேன். எனக்கு பசிக்குது, ஏதாச்சும் எனக்கு வேணும், ஏதாவது சொல்லணும் அப்படின்னா வாயை திறந்து நான் பேசவே மாட்டேன். என்னை யாராவது அடித்தாங்க அப்படின்னா நான் திருப்பி அடிக்க மாட்டேன். அவங்க அடித்து அவங்களே டயர்டாகி போகிற வரைக்கும் அடி வாங்கிட்டு இருப்பேன். அதுக்கப்புறமா அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா குழந்தைங்களும் என்ன தப்பு பண்ணாலும் என் மேலே சொல்லிடுவாங்க. இதுதான் ரொம்ப வருஷமாக நடந்துட்டு இருந்தது. 3rd ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும் பொழுது சாவித்ரின்னு ஒரு டீச்சர், அவங்க தான் இதை ஃபஸ்ட்டு நோட்டீஸ் பண்ணி இது மாதிரி நீ இருக்கக்கூடாது, தைரியமாக இருக்கணும், எதிர்த்து பேசணும், இந்த மாதிரிலாம் சில விஷயங்களை சொல்லி கொடுத்தாங்க. பட் அதிலிருந்து என்னோடய பிஹேவியர் சேஞ்ச் ஆனால் கூட வீட்டில் உனக்கு யார் சொல்லி கொடுத்தா, இதெல்லாம் நீ எங்கேருந்து கற்றுக்கிட்டு வர அப்படின்னு அதுக்கும் திட்டு விழும். என்னை மட்டும் இப்படி வளர்க்கல,
இதை விடவும் மோசமாக, இதை விடவும் ஹார்ஷாக இன்னமும் நிறைய பெண் குழந்தைங்கள வளர்க்குறாங்க. எங்கள் வீட்டில் கம்பேர் பண்ணுறதுக்கு கூட ஒரு ஆண் குழந்தை இல்லை, நான் மட்டும்தான். அதனால் ஓரளவுக்கு என்னால் இந்த அபியூஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்படிதான் நான் நினைக்கிறேன். பிரியாணிக்கு போகிற பிராய்லர் கோழிக்கிட்ட யாராச்சும் ஏதாச்சும் கேட்பாங்களா, உன்னை வெட்ட போகிறோம் அப்படின்னு? அது மாதிரி 10th லீவில் திடீர்னு ஒரு நாள் என்னை கூட்டிகிட்டு போய் மூக்கில் ஒரு சின்னதாக ஹோல் போட்டு அதில் ஏதோ ஒரு மூக்குத்தின்னு மாட்டி விட்டுருந்தாங்க. எனக்கு அது பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா அது நான் என்னை பற்றின ஃப்யூச்சர் வெர்ஷன், என்னை பற்றின ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல், எனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி, அது மாதிரி நான் கற்பனை பண்ணி வச்சுருந்துருப்பேன் இல்லையா. நான் காலேஜ் படிக்கும்போது இப்படி இருப்பேன், ஒர்க் பண்ணும்போது இப்படி இருப்பேன்னு ஃப்யூச்சரில் என்னை கற்பனை பண்ணியிருப்பேன்ல, அதில் மூக்குத்தி இல்லை. ஸோ என்னால் அதை வந்து அக்செப்டே பண்ணிக்க முடியல. ஆனால் நான் அதை போட்டிருந்தேன். அப்போவும் எனக்கு வேறு வழி இல்லை, ஏன்னா நான் அந்த வீட்டில் இருந்தாகணும். இதெல்லாம் சேர்ந்து எனக்கு வந்து யோசிக்க வச்ச ஒரு விஷயம் என்னென்னா, எனக்குன்னு ஒரு வீடு வேணும் அப்படிங்கிறது தான். இதை எந்த ஒரு காலத்துலேயும் என்னோடய ஃப்யூச்சர் ஹஸ்பண்டோட வீடு அப்படின்னு நான் யோசிக்கல. ஏன்னா இவங்க தான் சொல்லிட்டாங்கல்ல, அது இதை விட மோசமாக இருக்கும், அவங்க இன்னும் ஒன்று அடிப்பாங்க, திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால எப்படியாவது படிச்சிடணும், எனக்குன்னு சம்பாத்தியம் இருக்கணும், என்னோட சாப்பாடு, நான் இருக்கிற இடம், அதெல்லாம் என்னோடதாக இருக்கணும் அப்படிங்கிற தாட் எனக்கு வர ஆரம்பிச்சிச்சு. அதனால தான் அவங்க நிறைய தடவை என்னோடய படிப்பை நிறுத்தியும் கூட நான் திரும்பி திரும்பி படிச்சுக்கிட்டே இருந்தேன். பொதுவாக நம்ம ஸ்கூலில், காலேஜில் இந்த மாதிரி பார்க்கும் பொழுது நார்மலாக எல்லா பெண் குழந்தைங்களுமே ஓரளவுக்கு படிச்சிருவாங்க, ஆண் குழந்தைங்களும் நல்லா படிப்பாங்க. ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே நம்ம வந்து ஓரளவுக்கு மேலே படிச்சிட்டோம், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த மூட நம்பிக்கைகள் அது மேலெல்லாம் பெருசாக நம்பிக்கை இருக்காது. நம்ம நிறைய கேள்விகள் கேட்க ஆரம்பிப்போம். நம்மளை மாதிரியே படித்த மனிதர்களோட பேசுகிறதுக்கும் நம்மளை இன்னும் மேலே வளர்த்துக்கிறதுக்கும் தான் நம்ம ஆசைப்படுவோம். அப்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸு, நம்மளோட சொசைட்டி, நம்ம இருக்கிற இடம் எல்லாமே வந்து வேறு மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது கண்டிப்பாக நம்மளால் பின்னோக்கி வந்து இவங்க சொல்கிற மாதிரி வாழவே முடியாது. இவங்க சொல்கிற யாரோ ஒருத்தரை நம்மளால் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க கூடயும் நம்மளால் இருக்க முடியாது. அதனால தான் இந்த பெண்களுக்கு என்னன்னு புரியறதுக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. அதை சொல்லவும் சொல்லுவாங்க சில பேர், நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. வேர் பிடிக்கிறதுக்குள்ளே பிடிச்சி வேறு இடத்துல நட்டுறணும் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு தான் பெண்களை வந்து அவங்க நினைக்கிறாங்க. அது என்ன செடியா, மரமா? எங்கள் வீட்டிலலாம் சினிமாவில் ஒரு ஹஸ்பண்ட் காஃபி போட்டு ஒய்ஃப்க்கு கொண்டு வந்து கொடுக்கறது, ஹீரோயினோட சாரியை ஹீரோ சரி பண்ணி விடுறது, அந்த ஹீரோயின் மேலே ஏதாச்சும் கேர் எடுத்துக்கிற மாதிரி காமிக்கிறது, இந்த மாதிரி அந்த ஹீரோயினுக்கு ஒரு மரியாதை மரியாதை இந்த சென்ஸ், அவளுடைய மரியாதைன்னு வச்சுக்கலாமே, அது மாதிரி கொடுத்து அந்த ஹீரோ பழகிற மாதிரி இருக்கிற மூவிஸ் வந்து நாட் அலவுட். அதை நம்ம பார்க்க முடியாது. அப்படியே ஏதாவது பாட்டோ இல்லை சீனோ வந்துட்டாலும் சேனல் வந்து மாற்றப்படும். இந்த மாதிரி சில நேரங்களில் அதை நம்ம நல்ல சீன், அது நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம கவனித்து பார்க்குறோன்னு தெரிஞ்சால் அந்த சீனை எடுத்த டைரக்டருக்கும் அதை டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணவங்களுக்கும் பயங்கரமான திட்டு விழும். இந்த மாதிரி நம்மளோட மனசில் எக்காரணம் கொண்டும் செல்ஃப் ரெஸ்பெக்ட் பற்றியோ, மற்றவங்க நம்மளை மதிக்கணுங்கிற எண்ணங்களை பற்றியோ, இல்லை இதே மாதிரி பெண்களை மதித்து நடத்தக்கூடிய ஆண்கள் இருக்காங்க, அவங்க தான் பெண்களுக்கு சரியான கணவனாக இருக்க முடியும், அந்த குழந்தைங்களுக்கு சரியான அப்பாவாக இருக்க முடியும் அப்படின்னு விஷயங்கள் வெளியில் இருக்குது அப்படிங்கிறத தெரியாமல் இவங்க தான் வளர்க்குறாங்க. கண்ணிலேயே காட்டாமல் அவங்களாவே ஒரு கட்டுப்பாடான விஷயமா இருக்கிற மாதிரியே வச்சு அந்த பெண்களோட சந்தோஷத்தை கெடுக்கிறாங்க. இப்போது என்னெல்லாம் படின்னு சொன்னாங்களே, அதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, ஒரு பெண் குழந்தையால் படிக்க முடியாது, கணக்கு போட முடியாது, வேலைக்கு போக முடியாது, வாகனம் ஓட்ட முடியாது, பணத்தை ஹேண்டில் பண்ண முடியாது அப்படிங்கிறது அவங்களோட பிலீஃப். தனக்கு பிறந்த இந்த ஒரே பொன் குழந்தைய பல மணி நேரம் படிக்க வச்சா மட்டும்தான் அதால் ஒரு +2 பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் அவங்களோட எண்ணமே தவிர IPS ஆக்கணும், கலெக்டர் ஆக்கணும் அப்படிங்கிற தாட்லாம் அவங்களுக்கு கிடையாது. +2 படித்ததுக்கப்புறம் டீச்சர் ட்ரைனிங் கோர்ஸ் போட்டுட்டு 5வது வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களுக்கு நான் பாடம் எடுக்கணும். அதுதான் எனக்கு கொடுக்கப்பட்ட அதிகபட்ச ஃப்ரீடம். அதாவது 6வது 8வது +2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எடுக்கக்கூடாது, ஹெட் மாஸ்டராக ஆகக்கூடாது, காலேஜில் லெக்சரராக ஆகிருக்கக்கூடாது, அது மாதிரிலாம் ஆகக்கூடாது. ஹெட் மாஸ்டர் ஆகணுன்னா நான் வந்து என்னோடய கடைசி காலத்தில் இருக்கலாம், அதுக்கு மட்டும்தான் எனக்கு அலவுடு. இதுதான் என்னோடய லைஃப்.
இப்படி தான் அவங்க என்னோடய படிப்பை டிசைன் பண்ணி வச்சுருந்தாங்க. அது மாதிரி போகாததுனால தான் நிறைய நடுவில் கல்லை தூக்கி போட்டு நிறுத்தி வச்சுருந்தாங்க. ஏன் இந்த மாதிரி படிக்க விடலை அப்படின்னா, ஆண்கள் படிச்சிருக்க மாட்டாங்க அந்த சொசைட்டியில், இல்லை சில ஆண்கள் படிச்சிருப்பாங்க. அப்போது திருப்பி அந்த ஆண்களுக்கு கீழே தான் இந்த பெண்கள் படிச்சிருக்கணும். அதாவது பெரியப்பா, சித்தப்பா இந்த மாதிரி ஃபேமிலியில் யாராச்சும் மாப்பிள்ளை, அண்ணன் இந்த மாதிரி இருப்பாங்கள்ல, அவங்க படிச்சிருப்பாங்கள்ல ஆண்கள். அதை விட நம்ம கம்மியாக தான் படிச்சிருக்கணும். இதை அந்த ஆண்கள் சொல்கிறது இல்லை, பட் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களே டிசைட் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா இவங்கள நம்ம நிறைய படிச்சிட்டோம் அப்படின்னா அவங்களே மதிக்க மாட்டோம் அப்படின்னு. இன்றைக்கி நானே பாருங்களேன் இந்த மாதிரி பேசுகிறேன், அதுக்காக தான் படிக்க விடாமல் பண்ணுறாங்க, வெளியில் அனுப்ப மாட்டுறாங்க. அவங்களுக்கு சுதந்திரம் அப்படிங்கன்னா என்னன்னே தெரியாமல் சின்ன வயசுலேயே க்ரூம் பண்ணி வளர்க்குறாங்க. எனக்கே தோணும், நம்ம படித்தா என்ன, வேலைக்கு போனால் என்ன பண்ணால் இவங்களுக்கு என்ன, இவங்க ஏன் இவ்வளோ கவலைப்படுறாங்க அப்படின்னு ஆன்சர் கிடச்சதே இல்லை. மேலே சொன்ன இந்த காரணங்களை எல்லாம் குழந்தைகிட்ட சொல்ல முடியாது இல்லையா? நீ கொஞ்சமாக தான் படிக்கணும்னு நினைக்கிறோம், நீ அடிமையாக தான் இருக்கணும்னு நினைக்கிறோம், உனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கக்கூடாது, நாங்கள் அதட்டினா உனக்கு நீ எந்த உணர்ச்சியுமே இல்லாமல் இருக்கணும், நீ ஒரு ரோபோட் மாதிரி இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அது மாதிரி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போது நமக்கு சின்ன வயசில் சாப்பாடு ஊட்டுவாங்க. அந்த சாப்பாடு நமக்கு பிடிக்காமல் இருக்கலாம், ஆறி போய் இருக்கலாம், நல்லா இல்லாமல் இருக்கலாம், நமக்கு பசிக்காமல் இருக்கலாம். இது மாதிரி குழந்தைக்கு நிறைய ரீசன் இருக்கும். ஆனால் அந்த அம்மாவை பொறுத்த வரைக்கும் அந்த வேலைக்கு கொஞ்சம் சாப்பாடு அந்த குழந்தைக்கு ஊட்டி ஆகணும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, பூச்சாண்டி வரான்னு சொல்லுவாங்க இல்லையா? நீ எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் வாங்கணும், நீ நல்ல பொண்ணாக இருக்கணும். இந்த நல்ல பேர் வாங்கணும், நல்ல பொண்ணாக இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம நல்ல பேர் வாங்கணுங்கிறது கிடையாது. நம்மளை நல்லா வளர்த்துருக்கோம் அப்படின்னு அவங்கள நிறைய பேர் பாராட்டணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம நடந்துக்கணும். மற்றபடி அந்த நல்ல பேருக்கும் நமக்கும் நம்ம வாழ்க்கைக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. நான் யார்கிட்டயோ நல்ல பேர் வாங்கினேன் இல்லையா, அவங்களாம் யாருன்னே எனக்கு தெரியாது. இதுக்காக இவங்க பயன்படுத்துகிற அந்த பூச்சாண்டி தான் எதிர்காலத்தில் வரப்போகிற அந்த மாமியார். 25 வருஷத்துக்கு அப்புறம் அந்த குழந்தைக்கு வரப்போற மாமியார் இவ்வளோ கொடூரமாக தான் இருப்பாங்க அப்படின்னு இவங்களுக்கு எப்படி தெரியும்? அந்த மாமியார் நேமை சொல்லி இந்த குழந்தைய இவங்க தான் எதுக்குமே யூஸ் ஆகாத மாதிரி க்ரூம் பண்ணுறாங்க. நான் எப்படி இவ்வளோ அறிவாக ஆயிட்டேன் இல்லையா? எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்குல்ல. ஸோ என்னோட மாமியார் ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. இவங்க சும்மா மிரட்டுறாங்க அப்படின்னு எனக்கு தெரியும். அப்போது நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, எனக்கு ஒரு பெரிய ஃபேமிலியில் நான் மேரேஜ் பண்ணிக்கணும். என்னோடய ஃபாதர் இன்லா, மதர் இன்லா அவங்களாம் எனக்கு ஒரு பேரண்ட்ஸ் மாதிரி. நான் சின்ன வயசில் எனக்கு கிடைக்காத அன்பெல்லாம் அவங்கள்ட்டேருந்து கிடைக்கணும். அதை தவிரவும் அவங்க வீட்டில் நிறைய இன்லாஸ் இருக்கணும். அவங்கெல்லாம் எனக்கு ஒரு சிஸ்டர் மாதிரி, பிரதர் மாதிரி இருக்கணும். நான் நல்ல சந்தோஷமாக சிரித்து இருக்கணும். அந்த மாதிரி எனக்கு ஒரு பயங்கரமான ஆசை இருந்துச்சு. ஆனால் எனக்கு அலையன்ஸ் பார்க்கும் பொழுது என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா, எங்கள் அம்மா சின்ன வயசில் சில ஆன்டிஸை வச்சு என்னை மிரட்டுவாங்க இல்லையா, அதே மாதிரி ஆன்டிஸ் தான் எனக்கு அந்த வரனோட அம்மாவாக இருந்தாங்க. இவங்களால மட்டும் இத்தனை வருஷம் கழித்து முன்னாடி சொன்ன மாதிரியே எப்படி இந்த மாதிரி பீப்புளையே கண்டுபிடிக்க முடியுது? டவுரி கேட்பாங்கன்னா கேட்குறாங்க, வீட்டு வேலை பார்க்கணுன்னா பார்க்குறாங்க, திட்டுறாங்க ஃபஸ்ட்டு டைம்லேயே மரியாதை இல்லாமல் நடத்துகிறாங்க. எப்படி அப்படின்னு எனக்கு ஒரு பயங்கரமான ஆச்சரியம் இருந்தது. அதுக்கு காரணம் என்னென்னா, அது அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன். இந்த மாதிரி ஃபேமிலி தான் அவங்களுக்கு சம்மந்தியாக இருக்க முடியும். அதுதான் அவங்களுக்கு பழகிடுச்சு. வழியாக இந்த மாதிரியே மரியாதை இல்லாமல் நடத்துறது, இந்த மாதிரி டவுரி கேட்டால் அவங்களுக்கு பணிஞ்சு போய் பொண்ணை கொடுக்கறது, இது மாதிரி இவங்களுக்கு பழக்கப்பட்டே போனதுனால இவங்க போய் பார்க்குற அந்த வரன்களுமே அதே மாதிரியே வருது. சில அப்பாக்கள் பெண் குழந்தைங்களை ரொம்ப ஹார்ஷாக பேசியிருப்பாங்க, சில விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க இல்லையா? அதே மாதிரி அதே வார்த்தைகளை, அதே மாதிரி விஷயங்களை ஹஸ்பண்டும் பேசுவாங்க. அதை நீங்கள் ரியலைஸ் பண்ணியிருப்பீங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி டாக்ஸிக்கான ஃபேமிலியில் வளர்கிறவங்க அகைன் ஒரு டாக்ஸிக்கான ஃபேமிலியை தான் ஈர்ப்பாங்க. அதனால தான் இந்த பொண்ணுங்க அங்கே போய் கஷ்டப்படுறாங்க, சூசைட் பண்ணிக்கிறாங்க, எல்லாமே பண்ணிக்கிறாங்க. அவங்க திருப்பி அம்மா வீட்டுக்கு வராததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அம்மா வீட்டில் இருக்க முடியாது. இங்கேருந்தே நம்ம தப்பிச்சு போகணுன்னு தான் பல வருஷமாக நினச்சிட்ருக்கோம். அதனால இங்கே நம்மளால் இருக்க முடியாது. நம்மளோட மேரேஜ் லைஃப்லேயோ எதுலேயோ ஃபெயிலியர்ஸ் இருந்தாலும்
இவங்க ஆறுதலாக நல்ல வார்த்தையெல்லாம் பேச மாட்டாங்க. அகைன் ப்ளேம் எல்லாம் அந்த பொண்ணுங்க மேலே தான் வரும். அதனால தான் அந்த பொண்ணுங்க ஒன்றா அங்கேயே இருந்து கஷ்டப்படுறாங்க, இல்லை சூசைட் பண்ணிக்கிறாங்க. இந்த 2 ஃபேமிலியையும் விட்டு தனியாக போய் அவங்க வாழ்கிறதுக்கு உண்டான படிப்போ தன்னம்பிக்கையோ எதையுமே அவங்க கொடுக்கல. அதுக்கு காரணம் அதை கொடுத்தா இவங்களை விட்டு அவங்க தனியாக போய் வாழ்ந்துருவாங்க. அதனால தான் நிறைய ஆண்கள் நல்ல செல்ஃப் ரெஸ்பெக்டோட தன்னைத்தானே பார்த்துக்கக்கூடிய தைரியமான பெண்களை விரும்பாததுக்கு காரணமும் அவங்க எங்கே தன்னை விட்டு போயிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம்தான். அந்த பெண்ணுக்கு ஈக்குவலான குவாலிட்டிஸ் இந்த ஆணுக்கு இருந்தால் அந்த பெண்ணை வளர விடுவாங்க, அந்த பொண்ணை பற்றி அவங்க பயப்பட மாட்டாங்க. ஆனால் இப்போவும் பார்த்தா நியூஸில் அதே மாதிரியே வருதில்ல, வரதட்சணையினால் பொண்ணு இறந்துடுச்சு, அது மாதிரிலாம். இதெல்லாம் நார்மலாக ஒரு விதினாலேயோ ஜாதகத்தினாலேயோ யதார்த்தமாகவோ நடக்கிறது இல்லை. நம்மள சின்ன வயசுலேருந்து வளர்த்து அவங்களே அதில் தள்ளி விடுறதுனால தான் நடக்குது. ஏன் ஒரு சில பெண்களுக்கு மட்டுமே அப்படி நடக்குதோ, அதுவும் அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்கு இல்லையா? இந்த பேர் வச்சுனவாளா தோப்பினாருக்கு ரொம்ப நல்ல பொண்ணா இருப்பாளா, ஆம்படிய மனசுக்கு பிடிச்ச மாதிரியும் நடந்து நேரம் கண்ணு மூடி வண்ண பக்கம் வேண்டிண்டா மழை கொட்டுன்னு கொட்டுமா. கோவம் வந்து பச்சை மரத்தை பார்த்தா கூட அது அப்படியே கருகி சாம்பல் ஆயிடுமா. அதுதானே சொல்கிற பேச்சு கேட்குது, அதனால அதுக்கு தான் அப்படி நடக்கும். போனதெல்லாம் போகட்டும், இப்போ நம்ம பேரண்ட்ஸ் ஆகிட்டோம். இப்போவும் இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கோம், மனசு கஷ்டமாக இருக்குது. அப்போது நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம என்ன கற்றுக் கொடுக்கணும், எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு இல்லையா? நம்மளோட குழந்தைங்களுக்கு அவங்களோட மென்டல் ஹெல்த்தை எப்படி பார்த்துக்கணும், எப்படி அவங்கள கவனிச்சுக்கணும், அவங்க எப்படி சந்தோஷமாக இருக்கணும், அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை அவங்க எப்படி செய்யலாம், அவங்கள எப்படி வளர்த்துக்கலாம், என்னையே நீ நம்பி இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிறத பேரண்ட்ஸ் அவங்களுக்கு முதல்ல அறிவுறுத்தணும். உன்னோட சொந்த காலில் நில்லு, இது உன் லைஃப் அப்படிங்கிறத சொல்லணும். முதல்ல இந்த பேரண்ட்ஸ் கங்காரு குட்டி மாதிரி இல்லாமல் அந்த குட்டியை தனியாக தூக்கி போட்டு நீ நல்லா வளரு அப்படின்னு சொல்கிறதுக்கு பழகிக்கணும். அடுத்ததாக அந்த குழந்தைக்கு நல்ல கல்வி கொடுக்கணும். அதுக்கு பிடிச்சதா அதெல்லாம் சாதிக்க முடியும், ஈஸியாக படிக்க முடியும், பெரிய ஆளாக வர முடியும் அப்படின்னா அதுக்கு ஒரு வழி தெரியும் இல்லையா? இந்த படிப்பு படித்தா இந்த வேலை கிடைக்கும், நான் இப்படி இருப்பேன் அப்படின்னு. அது மாதிரி கிளியராக அந்த புள்ள சொல்கிற படிப்பை படிக்க வைக்கணும். சில நேரங்களில் நமக்கு படிப்பு வாய்ப்புகள் எல்லாமே தானே கிடச்சிடுது. சில பண செலவுகள் இல்லாமல் கூட நம்ம படிச்சிடலாம். பட் பேரண்ட்ஸ் தான் அதை செய்ய விடாமல் பண்ணுறாங்க. அதை நம்ம செய்யாமல் இருந்தாலே போதும். குழந்தைக்கு நம்ம எதுவும் பண்ணணுங்கிறத விட அதோட வாழ்க்கையில் குறுக்க போய் நிற்காமல் இருந்தாலே போதும். சமைக்க கற்றுக் கொடுங்க, தப்பில்லை. சாம்பார், ரசம், மோர், பூஜைக்கு வைக்கிறது, சாமிக்கு பிடிச்சது இதெல்லாம் சமைக்க கற்றுக் கொடுக்கறத விட்டுட்டு எந்த மாதிரி ஹெல்த்தியாக சாப்பிட்லாம், எப்படி உடம்பை நல்ல விதமாக பார்த்துக்கலாம், என்ன சாப்பாடு சாப்பிட்டா நமக்கு எந்த மாதிரி உடலில் விளைவுகள் ஏற்படுத்தும், இந்த மாதிரி நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுங்க. வீட்டு வைத்தியம், வீட்டிலையே ஏதாவது கஷாயம் போட்டு கொடுக்க முடியுமா பக்கத்தில் ஜுரத்துக்கு, இந்த மாதிரி ஏதாச்சும் தெரிஞ்சால் சொல்லிக் கொடுங்க. ஆகிற விஷயங்களை சொல்லிக் கொடுங்க. வீட்டு வேலையெல்லாம் கற்றுக் கொடுக்கும் பொழுது பெருக்கின வீட்டையே திருப்ப பெருக்கிறது, திருப்பி பாடின ஸ்லோகத்தையே பாடி மணிக்கணக்காக டைமை வேஸ்ட் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு அமைதியான மாலை நேரத்தில் சன்செட் எப்படி பார்க்கலாம், எப்படி ஒரு அமைதியாக ஒரு ஹாபி பண்ணலாம், அந்த அமைதியான நேரத்தில் குயில் எப்படி கத்துது, அந்த மாதிரியெல்லாம் கற்றுக் கொடுங்க. இப்போ நான்லாம் என்னோடய சைல்ட்ஹுட் டேஸில் ஈவினிங் டைமில் என்ன சவுண்டு கேட்கும்னு எனக்கு தெரியாது, ஃபுல்லாக சாமி பாட்டு தான். எப்படி படிக்கணும், படித்த அப்புறம் வேலை எப்படி தேடிக்கணும், வேலை தேடினதுக்கப்புறம் பணத்தை எப்படி முதலீடு பண்ணணும், பணத்தை எப்படி பல மடங்காக பெருக்கணும், எப்படி தனக்கு தேவையான சொத்துக்களை சேர்க்கணும், அந்த மாதிரி நல்ல விஷயங்களை நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். நம்ம ஃபேமிலி பிஸ்னஸ் இருந்து அதில் குழந்தைங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம சொல்லிக் கொடுத்து வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணலாம். அந்த மாதிரி கற்றுக் கொடுக்கும் பொழுது நம்மளோட ஃபேமிலி இன்னமும் அடுத்த லெவலுக்கு போகும். பல நேரங்களில் அதை கற்றுக் கொடுக்காம அப்பாவோடையே அது முடிஞ்சு போய் அந்த அடையாளமே இல்லாமல் போகுது இல்லையா? பெண் குழந்தைங்க இருக்கிற வீட்டில் அதை அந்த பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுத்தா அவங்க செஞ்சுட்டு போவாங்க. சின்ன வயசுலேருந்து அதை பார்த்தே வளர்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு அதில் ஒரு ஆர்வம் இருக்கும். சில நாலேஜ் சும்மாவே நம்ம காதில் விழுந்துகிட்டே இருக்கிறதுனால தெரிஞ்சிருக்கும். அதனால் மற்றவங்கள விட அவங்களால சிறப்பாக செய்ய முடியும். அதனால் நமக்கு தெரிஞ்ச தொழிலை அவங்களுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கலாம். முக்கியமாக நம்ம குழந்தைக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியது என்னென்னா, இந்த குழந்தை எப்படி பிறக்குதுங்கிறது தான். ப்ரெக்னன்சி பற்றி, அது எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அது மாதிரி விஷயங்களெல்லாம் அது எதுவுமே தெரியறது இல்லைல்ல. கல்யாணத்துக்கு ரெடி பண்ணுறோம், எல்லோரும் காலையும் உழுவணும், மரியாதையாக நடந்துக்கணும்,
அப்படியெல்லாம் சொல்கிறோமே தவிர அவங்களுக்கு குழந்தை எப்படி வருதுன்ற ஒரு நாலேஜ் கூட சில பேருக்கு இல்லை. இந்த அரேஞ்ச்டு மேரேஜ்ல எல்லாம் இந்த பேரண்ட்ஸ் சின்ன வயசுலேருந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே வர்றது என்ன அப்படின்னா, ஒரே ஒரு சுச்சுவேஷனுக்கு அவங்கள ரெடியாக இருக்கிறதுக்கு தான் பழக்கிட்டு வராங்க. ஒரு அப்யூசிவான மாமியார் இருப்பாங்க, அவங்கள்ட்ட போய் நம்ம வந்து பொலைட்டாக இருக்கணும், ஹஸ்பண்ட் என்ன சொன்னாலும் நம்ம கேட்டுக்கணும், அவங்க எந்த வீட்டில் கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்களோ அந்த வீடு எப்படி இருந்தாலும் நம்ம அந்த வீட்டை வந்து பார்த்துக்கணும், அந்த வீட்டிலேயே கடைசி வரைக்கும் இருக்கணும். இந்த மாதிரி தான் நமக்கு வந்து சொல்லி கொடுக்குறாங்க. ஒருவேளை அந்த லைஃப் சரியாக இல்லைன்னா, அங்கே இருக்க முடியலன்னா இவங்களுக்கு பேரண்ட்ஸ்க்கு வந்து எதுவுமே தெரியாது. அதனால திருப்பி ரிட்டர்ன்லாம் நம்ம இங்கே வரவே முடியாது. எங்கே போக சொல்கிற? இது ஒரு வழி பாதை, திரும்ப போகிறது உயிர் மட்டும்தான். ஒரு தடவை கைக்கு கத்தி வந்துருச்சுன்னா ஒன்று காக்கும் இல்லை அழிக்கும். ஆனால் அதை விட மட்டும் முடியாது. எப்போதுமே பெண்கள் படிக்கணும். நம்ம எவ்வளோ படிக்கிறோம், எந்த டிகிரி படிக்கிறோம், என்ன படிக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லை. எதை படிச்சிருந்தாலும் ஒரு வேலைக்கு போகிறதுக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கணும், பணம் சம்பாதிக்க தெரிஞ்சிருக்கணும், தனியாக வீடு எடுத்து சர்வைவ் பண்ணுறதுக்கு அந்த நாலேஜ் நமக்கு இருக்கணும். ஒரு கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு 2 வருஷமாச்சும் தனியாக ஸ்டே பண்ணி சர்வைவ் பண்ண நீங்கள் கற்றுக்கணுங்கிறது தான் என்னோட ஒரு ஒப்பீனியன். அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இன்றைக்கி எவ்வளவோ பெண்கள் அந்த மாதிரி இருக்காங்க. ஒரு சர்வைவலுக்காக நம்ம அந்த விஷயத்தை செய்யும் பொழுது அது கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஃபஸ்ட்டே நம்ம இதை ஒரு சாதாரண விஷயமா படித்து முடித்ததும் செஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு லைஃப்பில் எப்பயுமே பயமே இருக்காது. இதெல்லாமே நம்ம பண்ணிட்டோம், சம்பாதிச்சிட்டோம், தனியாக இருக்க கற்றுக்கிட்டோம், நமக்கு வெளி உலகம் எல்லாம் தெரியுது அப்படின்னா நம்மளோட லைஃப் பார்ட்னர்கிட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்குற விஷயங்கள் கம்மியாயிடும். அவர்கிட்ட இருந்து நம்ம ஒரு சப்போர்ட், லவ், ஒரு எமோஷ்னல் நீட்ஸு, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை மட்டும்தான் எதிர்பார்ப்போம். அதனால ஆண்களுக்கும் பெருசாக பேர்டன் இருக்காது. அவங்களுக்கும் ஏதாவது பேஷன் இருந்துச்சு, லட்சியம் இருந்துச்சு அப்படின்னா அவங்களும் அதில் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக இருக்கலாம். இப்போது இந்த மாதிரி ஒரு பெண்ணை வந்து ஒரு ரோபோட் மாதிரி, ஒரு பப்பெட் மாதிரி நம்ம வளர்க்கும் பொழுது அது கல்யாணம் பண்ணி போகிற இடத்துல அந்த ஆணுக்கு அது ஒரு சுமையாக தானே இருக்குது. என்ன உதவி இருக்குது அந்த பொண்ணால்? அதனால் பெண்கள் நம்மளை நல்லா வளர்த்துக்கணும், நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும். பெரும்பாலும் இந்த மாதிரி டாக்ஸிக்கான என்விரான்மெண்ட்டில் வளரும் பொழுது நமக்கு ஒரு ஹாபி பண்ணுறதுக்கு கூட நமக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்படியே கரெக்டாக சிஸ்டமேட்டிக்காக அதை மட்டுமே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இப்படியே தான் வளர்த்துருப்பாங்க. ஸோ கொஞ்சம் அக்கம் பக்கத்தில் இருக்க விஷயங்களையும் பாருங்கள், நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. எப்படி வந்து பவுண்ட்ரி வைக்கிறது, நோ சொல்கிறது எப்படி, நமக்கு சந்தோஷம் தர மனிதர்களை எப்படி நம்ம சூஸ் பண்ணிக்கணும், அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நீங்கள் கற்றுக்கங்க. லைஃப் வந்து அப்படியே ஒரு டார்க்னஸாவோ பெரிய கொஷின் மார்க்காவோ ஒரு பயமுறுத்துகிற விஷயமோ கிடையாது. நம்மளே எல்லாத்தையும் பொறுமையாக பண்ணோம் அப்படின்னா அதில் ஒன்றுமே இருக்காது. இந்த மாதிரி இந்தியன் ஃபேமிலியில் பெண்கள் வளர்க்கப்படும் பொழுது அந்த குழந்தைங்களுக்கு நிறைய சாப்பாடு இருக்கும், வீடு நிறையா திங்ஸ் இருக்கும், நகைகள் இருக்கும், புடவைங்க இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் அது அவளுக்கு சொந்தம் கிடையாது. அந்த வீட்டில் இருக்கிற திங்ஸுக்காகவும் அந்த வீட்டுக்காகவும் அந்த கண்ணுக்கு தெரியாத அந்த குடும்பத்தோட பேருக்காகவும் அவள் வேலை பார்க்குற மாதிரி இருக்குமே தவிர அது எதுவுமே நமக்கு சொந்தம் இல்லை. இப்போது வெளியிலேருந்து பார்க்கும் பொழுது அப்படி ஒரு லிட்டில் பிரின்சஸ் மாதிரி செல்லமாக வளர்த்த மாதிரி அந்த குழந்தைங்க தெரிவாங்க. பட் உள்ளுக்குள்ளே ஒரு பற்றற்ற துறவிம்பாங்கல்ல, அது மாதிரி தான் இருக்கும். அங்கே இருக்கிற எந்த பொருளுமே அவளுக்கு சொந்தம் இல்லை. நகையெல்லாம் அவளுக்கு பிடிச்சது மாதிரியோ டெய்லி அவள் போட்டுக்கிற மாதிரியோ இருக்காது. திடீர்னு யாரோ வருவாங்க, அவங்கக்கிட்ட எடுத்து கொடுத்துருவாங்க. ஆனால் அத்தனை நாள் அவள் அதை பார்த்துட்டு மட்டும்தான் இருந்திருப்பா. திருப்பியும் அந்த வீட்டுக்கு போயும் இவங்களுக்கு அது கிடைக்குமான்னு தெரியாது. அதே மாதிரி அவங்க போட்டுக்கிற ட்ரெஸ்ஸு எல்லாமே வந்து பேரண்ட்ஸ் தான் சூஸ் பண்ணுவாங்க. அதனால் நம்மளை சுற்றி இருக்கிறது எல்லாமே நம்மளுதுன்னு கிடையாது. அதுக்கு பதிலாக நமக்கு தேவையான அழகான உலகத்தை நம்மளே படைச்சிக்கலாம். நம்மளை சுற்றி இருக்கிறது எல்லாமே நமக்கு சொந்தமாக இருக்கிற மாதிரி நம்மளே பண்ணிக்கிட்டோன்னா இன்னும் நல்லாயிருக்கும். எனக்கு ஜாப் குவிட் பண்ணும் பொழுது கொஞ்சம் பணம் தேவைப்பட்டுச்சு. அப்போ எனக்கு வந்து யாருமே கொடுக்கல எங்கள் வீட்டில். சப்போஸ் அந்த டைமில் கொஞ்சம் அந்த பண உதவி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா என்னோடய லைஃப் கொஞ்சம் மாறி இருந்திருக்கும், நான் ரொம்ப நல்லா இருந்திருப்பேன். ஆனால் அது அவங்க செய்யாததுனால நான் எப்போதுமே வேலைக்கு போகிற மாதிரி இன்னொருத்தரை நம்பிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உருவாச்சு. நம்ம வளர்கிறதுக்கு நம்மளோட பிஸ்னஸ்க்காகையோ இல்லை ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்காகையோ நம்ம பணம் கேட்கும் பொழுது அவங்க தரல. அப்போ அவங்க அதை யாருக்காக வச்சுருக்காங்க அப்படிங்கிறதும் நமக்கு தெரியல.
இவங்க சேர்த்து வச்சிருக்கிற பொருட்கள், இவங்க பேசுறது, இவங்க விஷயங்கள் எல்லாமே நம்ம மூலமாக இன்னொருத்தருக்கு போகுது, இன்னொருத்தர்கிட்ட பேசுகிறாங்க. அந்த இடத்துல நம்ம இருக்கோம், ஆனால் நமக்கு எதுவுமே சொந்தம் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் மெயினாக கூட நம்ம தான் இருக்கோம், பட் சுற்றி இருக்கிறது எதுவுமே நம்மளது இல்லை. அப்படி தான் நிறைய பெண்கள் வாழ்ந்துட்டுருக்கோம். அப்படி நம்ம இருக்கக்கூடாது. நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா, மதர் இன் லவோ இல்லை அப்படி ஒரு ஃபேமிலியோ இல்லை ஆண்களோ இந்த சொசைட்டியோ எதுவுமே கெட்டது கிடையாது. நம்மளை ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம பேரண்ட்ஸ் தான் இந்த மாதிரி வளர்த்து வச்சுருக்காங்க. அதுலேருந்து நம்ம வந்து மாற்றிக்கிட்டு நம்ம தைரியமாக நல்ல விதமாக சந்தோஷமாக நம்ம வாழலாம். நமக்கு எந்த அளவுக்கு மற்றவங்க மரியாதை கொடுக்கணும், யார்கிட்ட நம்ம பேசணும், எது நல்லது கெட்டது அப்படிங்கிற முடிவுகளை எடுக்கிறதுக்கு நமக்கு உரிமை இருக்குது. அதே மாதிரி நம்மளை விட பெரியவங்க, சொந்தக்காரங்க, இல்லை அம்மா அப்பாவோட ரிலேட்டிவ்ஸ் அப்படிங்கிறதுக்காக ஒருத்தங்களுக்கு வந்து தகுதியே இல்லாமல் மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறதும் நமக்கு அவசியம் இல்லை. அதெல்லாம் நம்ம இஷ்டம். பெண்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் சுருங்கி போகலை, கல்யாணத்துக்கு முன்னாடியே சுருங்கி தான் இருக்காங்க. சும்மா கல்யாணம் வரைக்கும் விரிஞ்சி இருக்கிற மாதிரி கண் துடைப்பு, அதுதான் நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா. கல்யாணத்துக்கு முன்னாடி எத்தனை பேர் வேலையை விட்டுட்டு கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, எத்தனை பேர் வந்து படிப்பை நிறுத்திட்டு கல்யாணம் பண்ணுறாங்க. அதெல்லாம் எந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா பண்ணுறாங்க? ஏன் படித்து முடித்ததுக்கப்புறம் பொறுமையாக வேலைக்கு போனதுக்கப்புறம் அப்போ வரன்னு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்ல. ஸோ கல்யாணத்துக்கு அப்புறம் யாரோட லைஃப்பும் சுருங்கிறதில்ல. சுருக்கி ஒரு பாட்டிலில் போட்டு மேலே திறக்கவே முடியாத ஒரு மூடியை போட்டு தான் நம்ம பேரண்ட்ஸே நம்மளை கொடுக்குறாங்க. அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ சொசைட்டியோ ஹஸ்பண்ட் ஃபேமிலியோ அந்த 4 பேரோ யாரும் பெண்கள் சுருங்கிறதுக்கு காரணம் இல்லை அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். பேரண்ட்ஸ் நம்மளை எப்படி வேணாலும் வளர்த்துருக்கலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க, இப்போ நம்ம நல்லா வளர்ந்துட்டோம், பெருசாக வளர்ந்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அலையன்ஸ் கிடைக்கிறது கஷ்டம் அப்படின்னு. ஏன்னா எங்கள் வீட்டுக்கும் பக்கத்து வீட்டில் இருக்கிற 2 குட்டி பசங்க பேசிக்குது. +2 ரிசல்ட் வந்த உடனேயும் 4 வருஷம் 5 வருஷம் இருக்கிற டிகிரிலாம் படிக்கக்கூடாது, படித்தா வந்து கல்யாணம் ஆகாது, லேட் ஆகும். 3 வருஷம் இருக்கிற டிகிரி படிச்சுட்டு நம்ம வந்து உடனே கல்யாணம் பண்ணிக்கணும். ஏன்னா பெண்ணின் திருமண வயது 21ன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த வயசு வரைக்கும் என்கேஜ் பண்ணுறதுக்காக அவங்க காலேஜ் போகலான்னு முடிவு பண்ணுறாங்க. இதை வந்து அவங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, இவ்வளோ தெளிவாக இருக்குது இந்த பிள்ளைங்க அப்படின்னு. இதைத்தான் என்னோட பேரண்ட்ஸும் சொன்னாங்க, அதே தான் நானும் சொல்கிறேன். நம்ம எப்படி இருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் மனிதர்கள் வருவாங்க. வீட்டு வேலை செய்கிறதுக்கு, நம்ம எதிர்த்து பேசாமல் இருக்கிறதுக்கு, அந்த வீட்டுக்கு பணிவிட பண்ணுறதுக்கு ஒருத்தரை தேடி வராங்க அப்படின்னா நம்ம அதுக்கு ரெடியாக இருந்தோம் அப்படின்னா அதுக்கேற்ற வரன்கள் தான் வரும். நம்ம நல்லா வளர்ந்துட்டு நம்ம ஒரு பெரிய ராஜகுமாரியாக இருந்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு ராஜகுமாரன் வருவாங்க. ஏன்னா ஒரு லெவலை விட்டு நம்ம வெளியில் போனாதான் அங்கே இருக்கிற பீப்புளையே நம்மளால் மீட் பண்ண முடியும். இந்த இடத்துலையே இருந்துக்கிட்டு கிடைக்காது அப்படின்னா அது அப்படி தான் இருக்கும். ஸோ நீங்கள் எவ்வளோ தூரம் பெருசாக வளரணுமோ, எவ்வளோ தூரம் உங்களை வளர்த்துக்க முடியுமோ, எவ்வளோ தூரம் நீங்களாக இருக்க முடியுமோ அதை இருங்க. நான் உள்ளுக்குள்ளே வேற, எனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குது, எனக்கு கோபம் வரும், எனக்கு பிடிக்காததை ஒருத்தங்க பேசுனாங்கன்னா நான் திருப்பி பேசுவேன். எனக்கு பெருசாக வந்து என்னை மதிக்காத மனிதர்களை போய் பீப்புள் ப்ளீஸ் பண்ணி வச்சுக்கணுன்னா எனக்கு அவசியம் இல்லை. இந்த குணம் எல்லாம் எனக்கு குழந்தையிலேருந்தே இருக்குது. பட் எங்கள் அம்மா வெளியில் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணும் பொழுது இது ஒரு அடக்கமான பொண்ணு, எதிர்த்து பேசாது, நீங்கள் எவ்வளோ வேணால் அப்யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அவங்க ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க என்னை பேசும்பொழுது, நான் எதிர்த்து பேசும்பொழுது எங்கள் அம்மா என் கையை பிடிச்சி இப்படி அழுத்துவாங்க. கேட்டால் அவங்க வெளியில் போய் என்னை பற்றி தப்பாக சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அவங்கள பற்றி தான் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, அவங்ககிட்ட நான் ஏன் நல்ல பேர் எடுக்கணும்? அப்போது அவங்க அந்த மாதிரி பேசுகிறது எனக்கு அசிங்கமாக இருக்குது, அவமானமாக இருக்குது. அவங்க ஒரு மனுஷி, அவங்களுக்கு எல்லாமே இருக்குது அப்படிங்கும் பொழுது நான் ஒரு மனுஷி இல்லையா, எனக்கு மரியாதை இருக்காதா? நான் வந்து ஏன் வந்து அதை பொறுத்துக்கணும்? நான் என்ன அவங்களுக்கு அடிமையா அப்படின்ற மாதிரி நான் கேட்பேன். அதுக்கெலாம் எங்கள் அம்மா பதில் சொல்ல மாட்டாங்க. அதெல்லாம் என்னால் சொல்ல முடியாது, அவங்கள்ட்டலாம் இப்போ என்னால் சண்டை போட முடியாது, அப்படி ஒன்றும் அவங்க தப்பாக பேசலை அப்படி தான் அவங்க சொல்லுவாங்க. ஒருத்தங்க நம்மளை எப்படி நடத்தணும், நம்மக்கிட்ட என்ன பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தான் முடிவு பண்ணணும். என்னோடய பேரண்ட்ஸ்க்காக நான் நிறைய விஷயங்கள் விட்டு கொடுத்துருக்கேன். அதில் முக்கியமானது செல்ஃப் ரெஸ்பெக்ட். ஓகேங்க, அங்கே அடித்தான் எடுத்துக்கிட்டோம், இங்கே அடித்தான் எடுத்துக்கிட்டோம், எங்கெங்கேயோ அடிக்கிறான் எடுத்துக்கிட்டோம். என்னடா எங்கள் வீட்லேயே அடிக்கிறீங்களே? வெளில அடித்தா வீட்டில் வந்து எங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்லண்டா, அம்மா அடிச்சிட்டாங்கம்மா, அப்பா அடிச்சிட்டாங்கப்பா, என்ன பண்ணுறது தெரியலண்ணே.
வீட்டில் அடிச்சா யாருக்கிட்ட போய் சொல்லுவோம்? என்னடா வீட்டில் அடிக்கிறீங்க? அதனால வெளியிலேருந்து பார்க்கும் பொழுது எல்லாரும் என்ன நல்ல பொண்ணு, அடக்கமான பொண்ணு, எதிர்த்து பேசாத பொண்ணு அப்படி தான் சொன்னாங்க. எங்கள் அம்மா வந்து என்னை எப்படி வெளியில் காட்டணும்னு நினச்சாங்களோ அது வந்து ப்ரொஜெக்ட் ஆகிடுச்சு. பட் எனக்கு அதில் விருப்பம் இல்லை. என்ன நான் அப்படி காமிச்சிக்கணும்னு நான் நினைக்கல. இந்த மாதிரி பொய்யா நடித்தோம் அப்படின்னா அதுக்கேற்ற பீப்புள் தான் வருவாங்க. லைஃப் ஃபுல்லாக நம்ம வந்து அடக்கமாகவும் அமைதியாகவும் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லாத மாதிரியும் நடித்து தான் ஆகணும். அதனால் நீங்களாக இருங்க. உங்களுக்கு என்ன பிடிச்சதோ அதை செய்யுங்க. ஒரு பேரண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு பிடிக்காத விஷயங்களை செய்கிறாங்க, நம்மளோட கருத்துக்களை கேட்கலை அப்படின்னா அப்போ நம்ம அந்த இடத்துல யோசிக்க வேண்டியிருக்கு. ஒரு ஹெல்த்தியான வீடுங்களில் அந்த மாதிரி நடக்காது. அதனால தான் பணக்காரங்க மேலே மேலே பணக்காரங்களாகிறாங்க. சில வெல் மெச்சூர்டு ஃபேமிலிஸ்லாம் வந்துட்டு மேலும் மேலும் வளர்ந்துக்கிட்டே போகிறாங்க. அதனால் நம்ம ஒரு விஷயம் தப்புன்னு நமக்கு தோணும் பொழுது நம்ம யோசிக்கலாம், நம்ம முடிவெடுக்கலாம். அதில் பெருசாக எந்த தப்பும் இல்லை. இதெல்லாமே என்னோட ஒப்பீனியன் மட்டும்தான். மீண்டும் ஒரு அழகான வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்புடன் மானஷா.